சிவாய நம! பாம்புக்கு ஏன் இரட்டை நாக்குகள் வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு புராண கதையே இருக்குங்க. காசியப்பருக்கு 2 மனைவிகள். அதுல வினதை, கத்ரு அப்படின்னு சொல்லிட்டு. கத்ருவுக்கு 100 நாகங்கள் குழந்தைகளா பிறக்குறாங்க. வினதைக்கு 2 மகன்கள் குழந்தையா பிறக்குறாங்க. அவங்கள்ல 1 அருணன். அவங்க தான் சூரிய பகவானோட தேரோட்டியா இருக்காங்க. 2வதா இருக்கக்கூடியவங்க தான் கருட பகவான். கருட பகவானோட தாய் வினதை நாகங்களுடைய தாயான கத்ரு கிட்ட அடிமையா இருக்காங்க. தன்னோட தாய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக கருட பகவான் நாகர்கள் கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன செய்தா என்னோட தாய விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாகர்கள் சொல்றாங்க, தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு குடுத்த அப்படின்னா உன்னோட தாயை நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருட பகவான் தேவர்களோட சண்டையிட்டு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு நாகர்கள்கிட்ட கொடுத்து தன்னோட தாயை மீட்டெடுத்துடுறாங்க. அமிர்த கலசத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை நாகங்கள் பருகுனா அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும். அதுவே உலக அழிவுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கருட பகவான் நினைக்கிறாரு. அதனால கருட பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அமிர்தத்தை நீங்க குடிக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு கருட பகவான் சொல்றாங்க. நாகங்கள் தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சமயத்துல கருட பகவான் தான் கொண்டு வந்த அந்த அமிர்த கலசத்தை திரும்பவும் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப நாகங்கள்லாம் பாக்குறாங்க, அந்த இடத்துல அமிர்த கலசமே இல்ல. சரி, அமிர்த கலசத்தை கருட பகவான் எடுத்துட்டு போயிட்டாரு. அமிர்த கலசம் இல்லைன்னா என்ன? அமிர்தம் ஒரு துளியாவது இந்த தர்பை புல்லுல இருக்கும்ல, அதை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த நாகங்கள் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தர்பை புல்லானது நாகங்களோட நாக்கை 2ஆ கட் பண்ணிட்டதாகவும், அதனாலதான் நாகங்களுக்கு இரட்டை நாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.